சென்னை அருகே திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் மின் நிலை விரிவாக்க பணியில் ஈடுபட்டிருந்த 9 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அது தொடர்பாக கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பார்த்தசாரதி. விவரங்கள். மோனிஷா, திருவள்ளூர் மாவட்டம் ஊரணம்பேடு கிராமத்தில் எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல அனல் மின் நிலைய உய்ய மின் திட்ட பணிகள், அதாவது 1320 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அனல் மின் நிலைய கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இங்கு நிலக்கரி கையாளும் பிரிவில் நேற்று விபத்து ஏற்பட்டது. இதில் சாரம் சரிந்து அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 9 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஒரு ஜார்க்கண்ட் மாநில தொழிலாளி சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் முதலமைச்சரின் உத்தரவின்படி இன்று மின்துறை அமைச்சர் சிவசங்கரன், சிறுபான்மைத்துறை அமைச்சர் சாமு நாசர், மாவட்ட பிரதாப் உள்ளிட்டோர் இன்று ஆய்வு செய்தனர். மின்வாரியத்துறை தலைவர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோருடன் இந்த ஆய்வு நடைபெற்றது. பாரத் மிகுமின் நிறுவனம் மேற்கொண்ட பணி என்பதால் இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்து நேரில் ஆய்வு செய்தனர். 3 உயர்ந்த கட்டுமானங்கள் சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளான பகுதிகளில் பார்வையிட்டனர். இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்று உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். மோனிஷா. பார்த்தசாரதி, இந்த பணியின் போது வேறு யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? அதாவது நேற்று நடந்த இந்த விபத்தானது 45 அடி, அதாவது 45 அடி உயரத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் 9 பேர் சம்பவத்தில் உயிரிழந்தனர். ஒரு நபர், ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு நபர் மற்றும் படுகாயமடைந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மற்ற யாருக்கும் பெரிய அளவில் விபத்து இல்லை. இந்த பகுதியில் 3700 பேர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பாதுகாப்பான நடவடிக்கையை இங்கு மேற்கொள்ள பாரத் மிகுமின் நிறுவன அதிகாரிகளுக்கு மாவட்ட அமைச்சர் என்ற முறையில் சாமு நாசரும் வலியுறுத்தியுள்ளார். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பார்த்தசாரதி.